ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா எப்படியாவது ரேவதியை போக விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காரில் வந்துட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா ரேவதி வந்து என்னது மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் போகவே மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒருத்தரோட ஃபோனே வாங்கி அவங்க பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து கார்த்திக்கு எடுக்க முடியாத ஒரு நிலைமையாயிரவும் அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து எந்த சூழ்நிலையிலும் சரி தான் கார்த்தி ரேவதியை சந்திச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏர்போர்ட்டில் வச்சு ஒவ்வொரு திட்டமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசியில் பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ அங்கேருந்து எந்திக்கவும் உடனே சாம்பிடிச்சிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரேவதி நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ரொம்ப நேரமாக அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு ரேவதி, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே இரு, இப்போ வேற உன்னை வந்து கூப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி நான் எங்கேயும் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா வந்து ரேவதி ஃபோன் எடுத்துகிட்டே அவங்க அப்படியே போகிறாங்க. அப்போ சந்திரகலா வந்து சாம்பிடிச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா இந்த ரேவதியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஏர்பிளைன் அனுப்பிவிட்டுட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம டென்ஷன் எல்லாமே முடிஞ்சு போயிடும், எக்காரணத்து கொண்டும் இவ வந்து கார்த்தியை சந்திச்சிடவே கூடாது அப்படிங்கும்போது அப்போ சாம்பிடிச்சு சொல்கிறாங்க, அது எப்படி சந்திக்க முடியும், அவள் தான் வந்து சந்திக்க முடியாத அளவுக்கு நம்மளும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படிங்கவும். ஆனாலும் சந்திரகலா வந்து அவங்க நினைக்கிறாங்க எந்த காரணத்தினாலும் சரிதான் கார்த்தி வந்து அவளை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அடுத்தது பார்த்தோம்னா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டியும் சொல்லு சந்திரா அப்படிங்கிறாங்க, அங்க பாருங்க கார்த்தி எந்த சூழ்நிலையும் அவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு ரேவதியை பார்க்க வந்துடக்கூடாது, அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை ஒரு அரை மணி நேரம் வர விடாம நீங்க வந்து லேட் பண்ணிட்டீங்கன்னா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே உடனே பார்த்தோம்னா அவங்க சிவனாண்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக்கு வந்து அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய வழியை வந்து அவங்க பார்த்தோம்னா கல்லு வச்சு அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அதாவது அந்த ரோட்டை வந்து பிளாக் பண்ற மாதிரி அவங்க பண்ணிடுறப்போ அப்ப முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகனே அவன் போகிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்குது, அதையும் நம்ம அடைச்சிட்டோம், இதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கும்போது அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், அவனை சுத்த விட்டுறலாம், அதனால வந்து கண்டிப்பா அவன் வந்து ரேவதியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதே மாதிரிக்கு கார்த்திங்க பாருங்க, என்னது இந்த பக்கம் போக முடியாது போலுக்கு கல்லை வச்சு அடைச்சு வச்சிருக்கிறாங்க, இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே, சரி நம்ம வேற வழியில தான் போகணும், ஆனா அது ரொம்பவே சுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து போகவும் அப்ப இதை வந்து ஒளிஞ்சு நின்று சிவனாண்டியும் முத்துவேலும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகனை நம்ம நினைச்ச மாதிரிக்கே கார்த்தி வந்துட்டு திரும்பிட்டான், இன்னும் நம்ம நினைக்கிறது நடக்க போகுது, அவன் எப்படி பார்த்தாலும் சரிதான், ரேவதி போனதுக்கு அப்புறமா தான் கார்த்தி ஏர்போர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, சந்திரா நீ சொன்ன மாதிரிக்கே கார்த்தியை சுத்த விட்டாச்சுது, அதனால வந்து ரேவதி போறதுக்குள்ளே கண்டிப்பா அவனால வர முடியாது அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ரேவதி அவங்க போயிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து ஒருத்தங்க அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க காலில் இடிச்சுக்கிட்டுதாங்க, அந்த சூட்கேஸ் வந்து ரேவதியோட காலில் பட்டுருச்சு. அப்போ வந்து உடனே வந்து ரேவதி ஐயோன்னு சொல்லி அவங்க கத்தவும் அப்போ வந்து சாம்பிடிச்சிட்டு சந்திரகலாம் உடனே வராங்க. என்ன ரேவதி என்னாச்சு அப்படிங்கும் போது அப்போ அவங்க காலில் அடிப்பட்டு சிகப்பு கலராக வரவும் ஐயோ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு யாராவது அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஒரு லேடி வராங்க. வந்ததுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதியோட காலில் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க சொல்றாங்க, எங்க பாருமா என்னமோ அவசகுணமா இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி நினைச்சு பாக்குறாங்க, ஆமா காலையில இருந்து நடக்கிறது எதுவுமே சரியில்லை, அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தி மாமாவையும் நம்ம பார்க்க முடியல, ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே சாம்பிடிச்சிட்டி கிட்ட வந்து ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் ஒரு விஷயத்த சொல்லட்டும் அப்படிங்கும்போது என்ன ரேவதி அப்படிங்கிறாங்க, அம்மா எனக்கு இந்த வெளியூருக்கு போகிறதே எனக்கு பிடிக்கலம்மா, நான் பேசாமல் நான் போகாமல் வந்துருட்டோமா அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே சாம்பிடிச்சிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது கடைசி நேரத்தில் ரேவதி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான்னு அப்படின்னு உடனே ரேவதிட்ட அவங்க ஏன் அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அம்மா காலையிலேருந்து நடக்கிறது எதுவுமே எனக்கு வந்து சரி விட்டு வரலாமா, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போதே இங்கே பாரு ரேவதி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ இந்த காலத்து பொண்ணுமா, இது மேலாம் நம்பிட்டா இருக்கிற, அவங்க சொல்றதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நீ நல்லபடிக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ரேவதியும் ஒரு கட்டத்தில் அவங்களால வந்து சரின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சந்திரகலாவும் சாம்பிடிச்சியும் வந்து எப்படியாவது ரேவதியை இங்கிருந்து அனுப்பிட்டா போறேன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கவும் ரேவதியும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்க ஏரோப்ளைன் வந்து அவங்க கிளம்ப போகுது, அதனால எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற சாம்பிடிச்சிக்கு சந்திரகலாவுக்கும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரேவதியும் வந்து ஏரோப்ளைன்ல உட்காந்து அதுவும் ஏரோப்ளைனும் கிளம்பிடுது. அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தி வராங்க, வந்து பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ ரேவதி கிளம்பி போயிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்றதுக்கு தெரியும் இருக்கும் போதே அப்போ அடுத்ததா பார்த்தோம்னா சாம்பிடிச்சிரி சந்திரகலாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அக்கா கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிருச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும் சாம்பிடிச்சிரியும் ஆமா சந்திரா அப்படிங்கிறாங்க. அப்போ சந்திரகலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ரேவதியை 6 மாசம் கழிச்சு கூப்பிடலான்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா இன்னுமே ரேவதி அங்கேயேதான் இருக்க போறா, அவ காலத்துக்கும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுதான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு
சந்திரகலா மனசுக்குள்ள நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்திக்கு இப்ப என்ன பண்ணுதுன்னே தெரியல. எப்படியாவது ரேவதியை இங்க நம்ம வரவழைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததா பார்த்தோம்னா மயில் வாகனத்துக்கு போன் பண்றாங்க. அப்ப மயில் வாகனமும் என்னப்பா கார்த்தி ரேவதியை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல ரேவதி கிளம்பி போயிட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப கார்த்தி பார்த்தோம்னா அடுத்ததான் அவங்க வந்து ஒரு பிளானை போட்டு மயில் வாகனத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிக்கு நீங்க வந்து ஒரு போனை பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே மயில் வாகனம் நான் இப்போ உடனே பண்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் பார்த்தோம்னா அவங்க ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த ஆபீஸ்க்கு வந்து அவங்க ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரிக்கு அந்த பிளேன்ல வந்து இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து போன ஏர்பிளேன் திரும்ப ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருச்சுது. அப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாரும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ரேவதியும் வந்து பார்த்தோம்னா அவங்க கிளம்பி அங்க கீழே வராங்க. வரும்போது கார்த்தியை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே மாமான்னு சொல்லிட்டு அவங்க ஓடோடி வரவும் உடனே வந்து கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரேவதி வந்து சொல்லிட்டாங்க மாமா உங்களுக்கு வந்து பார்க்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. ஆனா அவங்கள பார்த்துட்டோம் மாமா நல்ல வேலை நம்மளுக்காக தான் இது லேட் ஆச்சு போலுக்கு அப்படிங்கும் போது அப்ப கார்த்தி வந்து சொல்றாங்க இல்ல ரேவதி இது எல்லாமே வந்து நான் போட்ட பிளான் தான் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னமாம்மா நீங்க சொல்றீங்க? அப்போ வந்து அம்மாவும் சித்தியும் பிளான் பண்ணி தான் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என்ன அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கும்போது ஆமா ரேவதி பிளான் பண்ணி தான் அவங்க வந்து நம்மளை பிரிக்கிறதுக்காக இப்படி அனுப்பிவிட்டாங்க. உண்மையிலேயே கல்யாணம்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஊர்ல இருக்கிற அந்த லேடிட்ட கூட ரோஹிணி வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. அப்போ அவங்க வந்து இவங்க ஏற்கனவே வந்து என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக பிளான் பண்றதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரேவதி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து சொல்றாங்க இப்படி நீ போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதனாலதான் மயில்வாகன் அண்ணனை வச்சு இந்த மாதிரிக்கு ஒரு திட்டம் போட்டு ஏரோப்ளேனை திரும்ப நான் வரவழைச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அப்படியே கார்த்தியை கெட்டி பிடிச்சி அவங்க பார்த்தோம்னா ரேவதி கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க ரேவதி என்கிட்ட இருந்து உன்னை யாராலுமே பிரிக்க முடியாது ரேவதி நீ வந்து கவலைப்படாதமா அப்படிங்கவும் அப்போ வந்து இதை கேட்டுட்டு இருக்கிற ரேவதிக்கு வந்து பார்த்தோம்னா சந்திரகலாமல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ஒரு மெசேஜ் வருது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா இப்படி ரிட்டர்ன் ஆகியிருக்குது இன்னும் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரவும் இதை சந்திரகலா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது இப்படி ரிட்டர்ன் வந்துட்டாலாம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சிரிக்கிட்ட சொல்லாமல் சந்திரகலா மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அப்போ ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே கார்த்தியும் அவங்க ரேவதியும் வந்து கையை கொத்துக்கிட்டு அவங்க வெளியே வரவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரேவதின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே ரேவதி பார்த்தோம்னா அப்படியே சந்திரகலா பக்கத்துல வராங்க. வந்ததுமே பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்காக நீ இப்படி அம்மாவை பயன்படுத்திக்கிட்டு நீ இப்படிலாம் திட்டம் போட்டு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாரு நீ என்ன நினைச்சாலும் சரிதான் என்கிட்ட இருந்து எங்க மாமாவை பிரிக்கவே முடியாது எங்க ரெண்டு வரையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சந்திரகலா அப்படியே ஆவேசத்தோட நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து இந்த கார்த்திக் கடைசியில தவிடுபொடி ஆக்கிட்டானே ரேவதி கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டோம் அது கூட நிலைக்காம போயிடுச்சுது. கார்த்திக் கடைசியில இந்த மாதிரிக்கு ரேவதியை திரும்ப வரவழைச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து சந்திரகலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு நீ என்ன நினைச்சாலும் சரிதான் இனிமேல் எங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும்னு சொல்லி கனவுல கூட நினைக்காத அது ஒன்னால நடக்காது அப்படிங்கவும் ரேவதி வந்து சொல்றாங்க. எதுக்கு நீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருக்கிறீங்க? நீங்க தான் உங்க புருஷன் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழாம இப்படி எங்க குடும்பத்தை பழிவாங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரிக்கு எங்களையும் இப்படி பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை பார்த்துக்கிடுங்க. இன்னும் இந்த மாதிரிக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னு வச்சுக்கிடுங்களா அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அழைச்சிட்டு போறாங்க. இங்க பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. கடைசியில இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது கார்த்தியும் ரேவதியும் பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்றாங்க மாமா நல்ல வேலை வந்து கடைசி நேரத்துல எனக்கு வந்து காப்பாத்துறீங்க இல்லைன்னா என்னை பிரிச்சிருப்பாங்களோ உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரேவதி நீ கவலைப்படாத யார் நினைச்சாலும் சரிதான் நடக்காது அப்படிங்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா சாமுண்டி சொல்லி தான் காட்டுறாங்க. அப்ப எப்படியோ ரேவதியை வந்து கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சாச்சுது இன்னுமே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ரேவதி வந்து இந்த கார்த்தியோட வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஐயோ இதை கனவு கண்டிருக்கிறோமா கார்த்தியோட ரேவதி வந்த மாதிரிக்கு நல்ல வேலை ரேவதி தான் வெளியூருக்கு போயிட்டாளா இனிமேல வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கவும் அவங்க நினைச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா ரேவதி அவங்க அப்படியே வந்து வராங்க. ரேவதியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. இது என்னது
ரேவதி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஆமாம்மா நான் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன ரேவதி நீ தான் வந்து கிளம்பி போயிட்டலாம் திரும்ப இப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி பார்த்தோம்னா அவங்க அங்கே நடந்ததை மட்டும் சொல்றாங்க. அப்போ கார்த்தி அந்த அவங்களால தான் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லாம இந்த மாதிரிக்கு ஏரோப்ளேன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எங்களெல்லாம் வந்து திரும்ப வர சொன்னாங்கம்மா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. எனக்கு என்னமோ காலையில இருந்து நடந்ததெல்லாம் சரியில்லையா, அதனாலதான் நான் போக வேண்டாம்னு முடிவெடுத்து நான் திரும்பவே வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இந்த மாதிரிக்கு ரேவதி சொல்லவும் இது கேட்டதுமே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. கடைசியில நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் கட்டுறாங்க. அப்ப மயில்வாகனமும் ரோஹிணி வந்து ரேவதியை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது ரேவதி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் மயில்வாகனமும் ரோஹிணியும் வந்து ரேவதி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது இங்க சந்திரகலா வராங்க. சந்திரகலாட்ட பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும் போது இப்ப சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க ஓஹோ ரேவதி அங்க நடந்த முழுசா எதுவுமே சொல்லாம அக்கா கிட்ட இந்த மாதிரிக்கு அவ சொல்லி வச்சிருக்கிறான். நம்மளும் வந்து அக்காவுக்கு தெரியாம அங்க ஏர்போர்ட்டுக்கு போன விஷயத்த நம்மளும் சொல்ல வேண்டாம், சொன்னைக்கு நம்ம அக்கா கிட்ட மாட்டிக்கிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி அக்கா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆனா கடைசியில இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப சந்திரகலா வந்து இப்படி இந்த கார்த்திக் கடைசி நேரத்துல இப்படி தடுத்து நிறுத்துவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை வந்து நம்ம அக்கா கிட்ட சொன்னா கூட அவன் நம்ப மாட்டா. இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே, ஆனா கண்டிப்பா வந்து இதை சும்மா விட்டுறப்படான்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க சந்திரகலா சொல்றாங்க சரிக்கா இந்த ஒரு தடவை போனா பரவாயில்ல, அடுத்த தடவை நம்ம ஏதாவது பண்ணி நம்ம வந்து ரேவதியை வெளியூருக்கு அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சொல்றாங்க ஏதோ இந்த தடவை ரேவதியை வந்து கிளம்புற மாதிரிக்கு ஒரு பிளானை பண்ணணும், அவளும் கிளம்புனா ஆனா அடுத்த தடவை நம்ம பிளான் போட்டா அவ போகணும்ல அப்படிங்கும் போது உடனே சந்திரகலாவும் நினைக்கிறாங்க ஆமா கண்டிப்பா நம்மள ரேவதி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா கார்த்தி தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாம்ல, அதனால வந்து இன்னும் இது வந்து வேலைக்காகாது, வேற ஏதாவது தான் நம்ம பண்ணணும். ஆனாலும் வந்து நீ என்னதான் கார்த்தி ரேவதி கூட ஒண்ணு சேரணும்னு சொல்லி நினைச்சாலும் சரிதான், நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, உங்க ரெண்டு வரையும் நான் பிரிச்சே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நினைக்கிறாங்க. அடுத்தது இங்க பார்த்தோம்னா வந்து சிவனாண்டி சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னாச்சு சந்திரா நம்ம பிளான் சக்சஸ் தான் அப்படிங்கும் போது எல்லாம் சொதப்பி போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, ரேவதி தான் ஏரோப்ளேன் ஏறி போயிட்டான்னு சொன்னீல அப்படிங்கும் போது அவ போனது உண்மைதான், ஆனா அடுத்தது நடந்தது உங்களுக்கு தெரியாதலான்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. இது கேட்டதுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சந்திரா கடைசியில் இந்த பிடிக்க நடந்து போச்சு அப்படிங்கவும் ஆமாங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து இங்க பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ கார்த்திக்கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க மாமா பாத்தீங்களா, அதாவது நம்மளை எப்படிதான் பிரிக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் ஆனா விதி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துருச்சு பார்த்தீங்களா அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி சொல்றாங்க கூடிய சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர தான் போறோம் ஊர் அறிய, அது மட்டும் இல்லாம இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிக்கட்டும், அதுக்கு பிறகு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சீக்கிரமா கட்டிட வேண்டியதுதான், இதுக்கு பிறகு நான் அமைதியா இருக்க போறது இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தோம்னா வந்து அவங்க எப்படியாவது ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலா என்ன திட்டப்பட போறாங்க, அது எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு கார்த்தி ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் சமாதானப்படுத்தி எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போறாங்க, அடுத்து என்னதான் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.